ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடியெலாம் போட்டிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கலாம். அப்படியே யாரும் வீடியோ மேலே தள்ளிடுறாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா வேர்க்கடலாம் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக பச்சை பசுமையாக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வேர்க்கடலை செடி ஓரத்தில் பார்த்திங்கனாக்கா காராமணி போட்டிருக்கோம். காராமணிலாம் வந்து சூப்பராக வளர்ந்துருக்குது. இருங்க காட்டுறேன். இந்த பாருங்க, காராமணி எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா முத்திரிச்சு அறுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது காராமணி. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இடையிலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உளுந்து எப்பவுமே போடுவோம். இங்கே பாருங்க, உளுந்து வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அறுவடைக்கு ரெடியாக ஆகுறாங்க. இப்போ தான் ஒரு உளுந்தாக பழுத்து வந்துட்டுருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் அப்படியே பாருங்களேன், எவ்வளோ ஒரு சூப்பராக அப்படியே பச்சை பசுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் பசுமையாக இருக்கும். இந்த காராமணிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்மளோடது. ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை போட்டாலே நம்மளுக்கு வந்து அறுவடை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா காராமணி தான் நம்ம ஃபஸ்ட்டு அறுப்போமே. இந்த பக்கம் நம்ம வந்து கொஞ்சம் பயிர் நட்டுருக்கோம் நம்ம வீட்டு சாப்பாட்டுக்காக. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பயிர் இப்போ தான் நட்டுருக்கோம், இப்போ தான் வரும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இன்னும் 2 மாதம் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு. மிளகா செடி நட்டுருக்கோம். இந்த வருஷம்தான் வந்து பார்த்திங்கனாக்கா மிளகா செடி சரியாகவே வரல எங்களுக்கு. ஏன்னா எல்லா மிளகா செடியும் வந்து பார்த்திங்கனாக்கா முச்சி கட்டிடுச்சு. அது வந்து இப்போ தான் வந்து நாங்கள் கோமியம் தெளித்து விட்டுருக்கிறதுனால இதுக்கப்புறம் தான் வந்து மிளகா செடிலாம் சூப்பராக வரும் போல். இங்கே பாருங்கள், தக்காளி செடி சும்மா தான் நட்டு விட்டேன், இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. மிளகா செடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வளர்ந்துருச்சு. காய் பிஞ்செல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக முத்தாக காய் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. செடி ஓரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, சாமந்தி பூ 2 நான் விதை போட்டு வச்சுருந்தேன் வீட்டாண்ட. ஒரு 4 தான் முளைச்சி வந்தது. அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்து நட்டேன், பரவாயில்ல சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது. அப்படியே பார்த்திங்கனாக்கா நம்ம புளிச்சக்கீரைலாம் விட்டுருக்கோம். புளிச்சக்கீரைலாம் பூச்சி அடிக்குது. இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மருந்துலாம் அடிக்க மாட்டோம், இந்த சாம்பல் இந்த கோமியெல்லாம் ஊற்றி தெளித்து அந்த தான் வந்து சரிப்படுத்தணும் புளிச்சக்கீரை. ஏன்னா இந்த வெயில் நல்லதாக வந்து புளிச்சக்கீரையை வந்து எங்கள் பார் நிறைய வரும். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை செடி ஃபுல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா நேற்று நைட்டு பன்னி வந்து இறங்கிட்டுருக்கு போல். ஃபுல்லாக செடியுமே காலி பண்ணுது போல் பன்னி. எதனா பன்னி எதனா சொல்லுங்களேன், எதனா ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பன்னி தான் அடிக்குது வேர்க்கடலை செடி ஓரத்தில். பன்னி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம். இந்த டைம் வேர்க்கடலை தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இயற்கை முறையில் பண்ணவே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செடி, இந்த மிளகா செடி நம்ம வீட்டுக்கு பயன்படுறது முள்ளங்கி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே வந்து நான் அதெல்லாம் வந்து இயற்கை முறையில் தான் நான் கண்டிப்பாக போடுவேன். இருங்க, முக்கியமாக ஒரு செடியை காட்டுறேன் இருங்க நான் உங்களுக்கு. இங்கே பார்த்திங்களா நூக்கல், நான் சும்மா கடையில் இருக்குன்னு சொல்லிட்டு நாற்று வாங்கிட்டு வந்து நட்டேங்க நூக்கல். அது பார்த்திங்கனாக்கா சூப்பராக வளர்ந்து வந்துச்சு நூக்கல். இங்கே பாருங்கள், நூக்கல் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ண தான் நானும் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து போடுவேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா லாங் வீடியோஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வீடியோஸ்லாம் போடுவேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே வேர்க்கடலை கொடுக்குறேன். நம்ம தோட்டத்தில் என்னென்ன நம்ம இயற்கை முறையில் போடுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இல்லை நீங்களும் வந்து எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.